வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை யோகா ஆன்லைன், ஸ்கை நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அன்புள்ளங்கள் இணைந்து தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணைய வழி வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த இணையவழி வகுப்பை அருமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். கடந்த ஒரு மாதமாக அகத்தவமும் அகத்தாய்வும் இணைந்த மௌன நோன்பு ஏற்றி மகிழ்ந்தோம். இந்த மனம் ஆராய்ச்சி நிலைக்கு அருமையாக செல்வதற்கு மௌனம் நமக்கு உறுதுணையாக இருந்தது. அதுல நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக செப்பனிட்டு கொண்டோம் இல்லைங்களா? அந்த நமக்கு நாமே சிற்பியாக இருந்து வேண்டாத பாகங்களை கழித்தா உள்ளே இருக்கக்கூடிய அழகையான சிலை வெளிப்படும். இப்ப அந்த முயற்சியை தான் கடந்த ஒரு மாதமாக செய்தோம். அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இனிமே நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய தத்துவங்களையும் நல்ல ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதையும் ஒரு மௌனமாக சுவாமிஜியோட தத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நம்மதாக்கி கொள்வோம். அந்த முறையிலே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மகரிஷியோடைய கவி விளக்கம், சிந்தனை துளிர்கள் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல கவிகள்ல ஒன்றுதான் இன்றைய கவிக்கு நாம பார்த்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை 4 அங்கங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பயிற்சிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நோக்கம். இப்ப நோக்கம் தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா? பாரதி கேட்பார்ல, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து பெரும் கூற்றுக்கு இரையாகுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா நம்ம வாழ்க்கை போயிடணும்? தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஏன் என்கின்ற உணர்வு, அந்த கேள்வி, அதற்கு கொடுத்த விடை மகரிஷி கொடுத்த பயிற்சிகள். அப்ப அதுல வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு சொல்லி தராங்க. இந்த இறைவணக்க பாடல்ல சொல்லுவோம் இல்லைங்களா? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்தல். எதற்காக பிறந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் சரியான வாழ்வு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கைக்கு நோக்கத்தை அருமையா தத்துவங்களா கொடுத்தாங்க இல்லையா? 12 தத்துவங்களாக தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 அப்படின்னு கொடுப்பாங்க. இது எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அறிவு நிலைப்படிகள், அந்த ஒவ்வொரு கணமும் அறிவு உயர்ந்த நிலைக்கு போகணும் இல்லைங்களா? உணர்ச்சிகள் அறிவை வெல்வது இயல்பு, ஆனால் அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்ப அந்த அறிவு எல்லாவற்றையும் வென்று உயர்ந்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அறிவு தன்னுடைய மூலத்தை நோக்கி திருப்பப்படணும். அப்ப அதற்கான படிகள் என்னென்ன நிலை அப்படின்னு அழகா நமக்கு கொடுத்தாங்க. நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உடையது. இது அந்த நம்பிக்கை வழி அப்படிங்கிறது என்ன? பிறந்ததில் இருந்து அந்த உயிரினுடைய உணர்வு பெறுகின்ற வரை
கருதவம் செய்வதற்கு தகுதியான வயது 16 வேண்டும். அது ஒரு ஒரு மகரிஷி ஒரு ஜெனரல் ஏஜா கொடுத்துட்டு இருக்காங்க 16 அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு பெண்களா இருந்தா பூப்பெய்தி 6 மாசம்னு சொல்றோம். ஆண் குழந்தைகள் 14 வயதுக்கு அப்புறம் இந்த உயிர் உணர்வு பெற முடியும். ஏன்னா காலத்துக்கு காலம் எல்லாமே மாறிக்கொண்டு வருது. அப்ப அதற்கு அருகதையாகின்ற வரை என்ன சொன்னாங்க மகரிஷி? கருதவத்திற்கு அருகதையாகும் அந்நாள் மற்றும் கருத்தை விரித்தே வணங்கல், ஜபம், உருவ தியானம் இதெல்லாம் இருக்கலாம். அப்ப அதெல்லாம் தோன்றியது எதற்காக? மனிதனை நல்வழிப்படுத்தணும். அதுக்கு ஏதோ ஒரு வகை வேண்டும். அப்ப அப்படி கொடுக்கப்பட்டதுதான் பக்தி யோகம், நம்பிக்கை வழின்னு சொல்றோம். இந்த நம்பிக்கை வழி என்பது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது அவரவர்கள் பின்பற்றக்கூடிய, அவரவர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழி. அது எல்லா மதமாக இருந்தாலும் இருக்கட்டுங்க. எந்த சம்பிரதாயம், எந்த பழக்க வழக்கங்களா இருந்தாலும் எல்லாமே உள்ளுக்குள்ள எதை சொல்லுதுங்க? இறை உணர்வும் அறநெறியும் தான். அப்ப அது எங்க இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் பொறப்பிலிருந்து ஏதோ ஒரு வழியில நல்லதை கத்து கொடுத்துட்டே வராங்க நமக்கு. அச்சமூட்டியோ ஆசை காட்டி நம்ம இந்த பழக்கத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்தை சேர்ந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்றோம். இந்த காலையில எந்திரிச்ச உடனே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க சாமி முன்னாடி. என்ன பாட்டுங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தோமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்றோம். இது நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஆனா இதுக்குள்ள கூட ஒரு தாத்பரியம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு இலக்கியவாதி பேசும்போது சொல்றாரு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இது எது என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா, பிறந்த குழந்தை என்ன சாப்பிடுங்க? திரவ பொருள் தான் சாப்பிடும் இல்லைங்களா? அந்த திரவ பொருள் சாப்பிடக்கூடிய அந்த வயதிலையும் பாலும், அதுக்கப்புறம் கொஞ்சம் செமி சாலிடா கொடுப்பாங்க. அத கொஞ்சம் திக்கு லிக்விட்னு வச்சுக்கலாமா? அப்ப அது என்ன சொல்றாங்க? பாலுக்கு அப்புறம் தெளி தேன். தேன் இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதற்கப்புறம் பாகு. பாகுன்னு சொல்லும்போது என்னங்க? இன்னும் கொஞ்சம் சாலிடான ஃபுட். லிக்விட்ல இருந்து சாலிடுக்கு அந்த அந்த பருவங்கள். அடுத்தது பருப்பு. அப்படிங்கும்போது எல்லாரும் சாப்பிடக்கூடிய, அடல்ட்ல இருந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய அந்த திட உணவுப் பொருட்கள். இது நாளும் நான் கொடுக்கிறேன்னு சொல்றது என்ன? அங்கே உள்ளுணர்வு என்னன்னா, இது எல்லாம் சாப்பிடக்கூடிய அந்தந்த பருவத்திலேயும் எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும், இறை உணர்வு வேணும், நான் வாழ்றதுக்கான நன்னெறி வேணும். இத தங்க தமிழ்ன்னு சொல்றதுனால மொழியில இருக்கக்கூடியதை வச்சு தங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லா பருவங்களிலும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற வகையில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழும் வகையை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வந்தவங்க தான் மகரிஷி அவர்கள். அது போல பல மகான்களும். அப்ப சுவாமிஜியும் சொல்றாங்க, கருகதவத்திற்கு அருகதையாகும் அந்நாள் மட்டும் கருத்தை விரித்தே வணங்குதல், ஜபம், உருவ தியானம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதானே படி இல்லையா? மகரிஷியுடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்திருக்கோம். அவருக்கான அந்த ஞானத்துக்கான தேடல் முதல்ல விதிக்கப்பட்டது என்னங்க? அந்த பார்த்தசாரதி பெருமான் மேல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அது அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாடலுக்குள்ள சூட்சுமமா போய் பொருளை உணர்ந்துதான் மகரிஷி இவ்வளவு தத்துவத்துக்கும் அன்னைக்கு விதை மகரிஷி மனதுல விழுந்தது. அப்போ அந்த வழியில வந்தவங்க சுவாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் முதல்ல இருக்கும். இந்த கடவுள் என்பவர் யார்? அவருக்கு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தின் மூலமாக பல விஷயங்களை நமக்குள்ளே புகுத்தி அந்த பிரத்யாகாரா தாரணா அப்படின்னு சொல்லலாம். அந்த வகை அஷ்ட அஷ்டாங்க யோகத்துல சொல்லப்படக்கூடிய அந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் பிரத்யாகாரா தாரணா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரத்யாகாரா தாரணா என்பது என்னது? மனதை எங்கேயோ அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஏதோ ஒன்றின் மேல் நிறுத்தி எந்த நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். நம்மளோட குணம் நமக்கு தெரியும் இல்லையா? எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை மகரிஷி உறுதிப்படுத்திட்டாங்க. அது இயல்பூக்க நியதி. எதை நினைக்கின்றோமோ நாம அதுவாக மாறுவோம். அப்ப அந்த வழியில நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்திற்கான குணங்களை கொடுத்து அந்த குணங்களின் மூலமாக அப்ப மகரிஷியும் அதை சொல்றாங்க. இதெல்லாம் நானும் செஞ்சேன். கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன். கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கற்சிலை முன் படைத்து வைத்தேன்.
கடைசி வரி சொல்றாங்க பாருங்க, கடவுள் நிலை அறிந்த போது என் சேகை எல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக. அப்ப அந்த இடத்துல அதை தவிர்க்க சொல்லல மகரிஷி. நம்பிக்கையிலிருந்து தானங்க விளக்கத்துக்கு வர முடியும் இல்லையா? முதல்ல நம்பிக்கை வேணும். அப்புறம் நம்ம மனது புரிந்துக்கிற அளவுக்கு பக்குவம் வந்தது, அறிவு உயர்ந்த பிறகு விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த விளக்கம் வந்த பிறகுதான் முழுமை பெற்ற நிலைக்கு போக முடியும். அப்ப முதல்ல பழக்கம், அந்த பழக்கம் நல்லதாக சொல்லி கொடுத்தாங்க. அதை பக்தி யோகம்னு நம்ம சொல்றோம். அப்ப மகரிஷி அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அந்த கடவுளை பற்றி முழுமையாக விளக்கம் பெற்று வாழ்ந்த பிறகு இது சின்ன புள்ள விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சின்ன பிள்ளை விளையாட்டு வேண்டாம்னு சொல்லல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடித்தான் ஆகணும் இல்லையா? ஆனா ஒரு காலகட்டம் வந்து விட்டு நல்லா தெரியும் நமக்கு அது விளையாட்டு தான். இப்போ ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தோம்னா அந்த குழந்தை என்ன நினைச்சுக்கோங்க? அதோட மனசுக்கு அந்த பொம்மை என்பது தன்னுடைய சக தோழி. தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூட விளையாட கிடைச்சிருக்கிற ஒரு நட்பு. தான் என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு கொண்டு போய் ஊட்டும். அது சாப்பிடாதுன்னு குழந்தைக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா கொண்டு போய் ஊட்டும். உடம்பு சரியில்லையா உடனே ஒரு ஊசி போடுறதுக்காக போடும். எல்லா இடத்திலும் அந்த குழந்தை அதை எப்படி பாக்குங்க? தன்னுடன் கூட இருக்கக்கூடிய ஒரு உயிராக. இந்த கோவிட் சமயத்துல ஒரு வீடியோ வந்ததுங்க. அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லிக்விட் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் நம்ம கைகள்ல எல்லாம் தடவி கொள்வோம். அதெல்லாம் கொடுப்பாங்க. அது எங்க எந்த இடத்துக்கு காமன் பிளேஸ்க்கு போனாலும். அதுல ஒரு சின்ன குழந்தை அது கையில ஒரு பொம்மை வச்சிருக்கு. அந்த செக்யூரிட்டி வந்து அந்த குழந்தைக்கு டெம்பரேச்சர் பார்த்த உடனே இந்த குழந்தை பொம்மையை காமிக்குது. பொம்மைக்கும் பாருங்க. அடுத்தது அந்த திரவம் கையில கொடுக்கப்படுறது. அந்த திரவத்தையும் அந்த குழந்தை என் பொம்மைக்கும் கொடு அப்படிங்குது. ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு. இங்க என்ன வித்தியாசங்க? இதுதான் சிறுபிள்ளை விளையாட்டுக்கும் விளக்கத்துக்குமான வித்தியாசம். அந்த செக்யூரிட்டிக்கு தெரியும் அந்த குழந்தை கையில இருக்கிற பொம்மை வெறும் பொம்மை, அதுக்கு உயிர் கிடையாது, அது பாதிப்படையாது, அதற்கு வியாதி தாக்காது, அதனால தேவையில்லை தெரியும். ஆனா என்ன பண்ணாருங்க? அந்த குழந்தை என்ன நினைக்குது? அதுவும் சக தோழி, அதற்கும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஒத்துக்கிறார் இல்லைங்களா? அங்க விளக்கம் சொல்லல. ஏன்னா அது தானாக வயது வரும்போது அந்த குழந்தை ஒரு ஒரு டீனேஜ்ல இருக்கிற குழந்தை ஒரு டெடி பேரை வச்சு தூங்குது. ஆனா அந்த டெடி பேரை எடுத்துட்டு போய் இந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த விளக்கம் வந்து விட்டது. அப்ப இந்த விளக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா நாம செய்யக்கூடிய செயலுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சும பொருள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப மகரிஷி சொன்னாங்கல்ல, கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், அந்த கடவுளுக்கு பசி நீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகைகள் கற்சிலை முன் படைத்தேன். அது எப்ப எழுதின பாட்டுங்க? நான் சிறுபிள்ளை விளையாட்டாக பார்த்தேனே, விளக்கம் தெரியாத போது அந்த செயலை கடவுளுக்கு பசி தீர்க்க கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மகரிஷி தான் அப்புறம் எழுதுறாங்க ஒரு பாடல்ல, குடலும் உடலும் இல்லாத கடவுளுக்கு நான் படைக்கணுமா? அப்ப அங்க விளக்கம் வந்துட்டாங்க இல்லைங்களா? அறிவு உயர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் இன்னும் ஆராய்ச்சி செய்து படையல் என்பது தெய்வத்திற்கு அல்ல அப்படின்னா வேற எதுக்கு? நல்லா தெரிஞ்சு போச்சு அவர் சாப்பிடலைங்கிறது தெரியும். ஆனால் எதற்கு? அதுதான் இன்றைய பாடல் சொல்றாங்க. தேவையற்ற முழு முதலே தெய்வம் என்று பாடுகின்றாய். தேங்காய் பழம் படையல் திருவிளக்கு ஏன் யாருக்கு? எந்த தேவையும் இல்லாதவர் அந்த முழு முதற் பொருள் இல்லையா? அவரேதான் எல்லாமா இருக்கார். வற்றா இருப்பு எல்லாமாக இருக்கக்கூடிய அத்தனை பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கையும் தனகத்தை கொண்டு எல்லாமாக இருக்கின்றவன். அவனுக்கென்று தேவை இல்லை. அப்ப அந்த முழு முதல் தான் தெய்வம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மையப்பன் இல்லாதவர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தேவையும் இல்லை, குணமும் இல்லை, இத்தனை குணங்கள் எதுவுமே இல்லாதவன். ஆனால் அவன் தான் எல்லாமா இருக்கான் இப்படின்னு சொன்னோம். அதைத்தான் தெய்வம்னு பாடுறோம். ஆனால் அவருக்கு ஏன் தேங்காய் பழம் படையெல்லாம் போடுறோம்? தேவையுள்ள உந்தனுக்கே தேடிக்கொண்டாய் இவற்றை. இதுதான் ஃபைனலா மகரிஷி சொல்ற ஸ்டேட்மெண்ட். என்னங்க? தேவை உள்ள உந்தனுக்கே, நமக்குதான் தேவை இல்லைங்களா? அப்ப நமக்காக இதையெல்லாம் தேடிக்கொண்டோம். இவற்றை தெய்வ நிலை நினைவோடு துய்க்கும் முறையே படையல். என்ன அழகா முடிச்சுட்டாங்க பாருங்களேன். இந்த படையல் என்பது தெய்வத்திற்கு அல்ல, நமக்குதான் தேவை. நமக்காக தேடிக்கொண்டோம். இது யாரு கொடுத்தா? அத்தனையும் இந்த உலகத்திலிருந்து பெறப்பட்டது. இந்த உலகம்
அத்தனையும் தாமுள வாக்களும் நிலை வெறுக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யாரவர் அப்படின்னு கேட்டாங்களே, அந்த அத்தனையும் படைத்து என்னைக்கும் அந்த திருவிளையாடலை நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த இறைநிலை நினைவோடு சாப்பிட வேண்டும். அந்த நன்றி உணர்வோட நான் பெற்ற அத்தனையும் இந்த இறைநிலை கொடுத்ததுதான் அப்படிங்கிற எண்ணத்தை ஒவ்வொரு பொருளுக்குள்ளயும் வச்சு உணரணும் சூட்சுமமா. அப்படிங்கறது தான் படையல் உணர்த்துது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இப்ப இந்த படையல் நைவேத்தியம் இதை பற்றின ஒரு கதை படிச்சேங்க. அவ்வளவு சிறப்பா இருந்தது. சுவாமிஜியோட இன்றைய கவிதைக்கு முழுமையான ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதா இருந்தது. அதாவது ஒரு குரு, அவர் ஒரு பல சீடர்களை வைத்து குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் காலையில அவரு நித்திய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு இதே மாதிரி இறைவனுக்கு நைவேத்தியம் படைச்சு பூஜை எல்லாம் முடிக்கிறாரு. அப்ப இத பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சீடன் கேக்குறான், குருவே, நாம படைக்கக்கூடிய நைவேத்தியம் இறைவன் சாப்பிடுகிறார் அப்படிங்கறத என்னால ஏத்துக்கொள்ள முடியல. ஏன்னா நாம இறைவனுக்கு படையல் வைக்கக்கூடிய நைவேத்தியத்தை அவர் சாப்பிட்டுட்டார்னா அதை நாம் பக்தர்களுக்கு எப்படி பிரசாதமா தர முடியும் அப்படின்னு கேக்குறான். சீடனோட கேள்வி குருவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா கேள்விக்கு பதில் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, புரியற மாதிரி விளக்கம் கொடுக்கணும்னு முடிவு செய்து அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல, சரி சரி நம்மளோட வேதாந்த வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ வகுப்பறை போய் தயார் செய் அப்படின்றார். சிறிது நேரத்துல நானும் வர்றேன். சீடனுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான், என்னடா இது குரு நமக்கு பதில் சொல்லலையே. இருந்தாலும் குருவினுடைய கட்டளை இல்லையா, உடனே வகுப்பறையை தயார் செய்யறாரு. அன்றைய வகுப்புல குரு என்ன மந்திரம் பத்தி பேசுறாருன்னா, அந்த பூர்ணமான வஸ்து, அந்த எல்லாமானது, மகரிஷி சொல்றாங்கல்ல தேவையற்ற முழு முதலை அப்படின்னு, அந்த தெய்வம் அந்த பூர்ணமான வஸ்துவிலிருந்துதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் தோன்றியது அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்ட பூர்ணமிதம் அப்படிங்கிற ஈஷாவாசியத்துல இருக்கக்கூடிய உபனிஷத்தை அவர் சொல்லி கொடுக்கிறார். மகரிஷி சொன்ன பிரம்மஞானம் தான், வேற ஒண்ணும் இல்ல, பேர் மாத்திருக்காங்க அவ்வளவுதான். அந்த ஈஷாவாகியதுல இருக்கக்கூடிய அந்த பூர்ணமிதம் அதுதான் எல்லாமாக இருந்தது. சொல்லுவோம் இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரக்யானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவான். பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் அந்த பிரம்மத்தினுடைய அம்சமே. அப்ப குரு சொல்லி கொடுத்தபடி எல்லா மாணவர்களும் அந்த மந்திரத்தை மனசுல உருப்போட தொடங்கினாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறார். முடிஞ்ச உடனே குரு கேட்கிறாரு, அந்த கேள்வி கேட்டான் பாருங்க, அந்த சீடனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ மந்திரத்தை மனசுல ஏத்திக்கிட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் முழுசா உள்வாங்கிட்டேன் அப்படி குருவேன். எங்க ஒரு முறை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கண்களை மூடி மனசை நிலைப்படுத்தி அந்த கணீர் குரல்ல மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டான் சீடன். குருவுக்கு ஒரே சிரிப்பு. சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு, உன்னோட சுவடியில் இருக்கிறத நீ சரியா மனசுல உள்வாங்கினதா தெரியலையே அப்படிங்கிறார். குரு சீடனுக்கு பதட்டம். தன்னோட சுவடியை காமிக்கிறார். குருவே, தவறு இருந்தா மன்னிச்சிருங்க, ஆனா நான் கூறியது எல்லாம் இங்க இருக்கிறது போலதான் சொன்னேன். சரி, நீ இந்த சுவடியில உள்ளதை படிச்சுதான் மனசுல உள்வாங்கினேயா? ஆமா அப்படிங்கிற. சரி, அப்படி நீ எல்லாத்தையும் இதுக்குள்ள இருந்து உள் வாங்கிட்டேன்னா, நீ வாங்கி மூளையில பத்திரமா வச்சுக்கிட்டேன்னா இந்த சுவடியில அது இருக்கக்கூடாது இல்லையா? என்ன அருமையான விளக்கம் பாருங்களேன். நீ அந்த சுவடியில் இருந்தது தான் படிச்சேன்னு சொன்ன, அதை படிச்சு நான் உள் வாங்கிட்டேன்னு சொன்னேன். நீ அதை உள்வாங்கினது உண்மைனா அது உன்கிட்ட இருக்குதுன்னா இங்க இருக்கக்கூடாது இல்ல, ஒரு இடத்துல தானே ஒரு பொருள் இருக்கும். இந்த கேள்வி கேட்ட உடனே குழப்பமாயிடுறான் சீடன். குருவை பாக்குறான். குரு தொடர்ந்து சொல்றாரு, சுவடியில இருக்கக்கூடிய மந்திரம் என்பது ஸ்தூல வடிவம். அந்த ஸ்தூல வடிவத்துல, அதாவது பரு உடலா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அந்த ஸ்தூல வடிவத்தில் இருக்கக்கூடிய மந்திர எழுத்துக்களை சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய மனம் சூட்சுமமா எடுத்துக்கிட்டு நினைவில் வைத்துக் கொள்கிறது. இது எதுக்கு ஊமானம் சொல்றாரு பாருங்க. இதே போல இறைவன் சூட்சும நிலையில் இருக்கிறான். அப்ப அவனுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியம் என்பது ஸ்தூல வடிவில் இருந்தாலும் அவனே சூட்சுமமாக இருக்கின்றான். எப்படி சுவடியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீ உள்வாங்கிய பின்னாடி சுவடியில் இருக்கும் மந்திரம் தனது அளவில் குறைந்து விட்டதா? குறையுதில்ல. அது போலதான் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற அந்த நன்றி உணர்வோட நம்ம படைக்கிறோமே. மகிழ்ச்சி அந்த பாடல்ல சொல்றாங்கல்ல, தேடிக்கொண்டாய் உந்தனிக்கே உனக்கான பொருள், அந்த பொருளை தெய்வ நிலை வடிவோடு தூய்க்கும் முறையே படையல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் பிரசாதம் அளவில் குறையாமல்
நாம என்ன பண்றோங்க, அந்த சூட்சுமமாக இருக்கக்கூடிய இறைவனின் தன்மையை உணர்வதாக அந்த குரு விளக்குகிறார். எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க, இல்லையா? அப்ப மகரிஷி சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். இப்போ காயகல்ப பயிற்சி நம்ம செய்யறோம் இல்லைங்களா? நம்ம சாப்பிடும்போது கைப்பிடி உணவு வச்சுக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ் போட்டுட்டு சாப்பிடுறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஒரு கேள்வி வரும் நமக்கு, இல்லைங்களா? நான் முதல் வாயில மட்டும் தானே சாப்பிடுறேன், முதல் வாய்க்கு மட்டும் தானே நான் இந்த பயிற்சியை செய்யறேன். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் இல்லாம நான் உணவு சாப்பிடுறேன் இல்லையா? அது எப்படி காந்தமயமாகும்? அப்ப இந்த படையலுக்குள்ள ஒரு 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 விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுல கூட இந்த விஷயம் செய்வோம் நம்ம. பெரியவங்க செய்வாங்க. மொத்தமாக படைத்த உணவை மொத்தத்தையும் கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க. சோ அதற்கென ஒரு வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்துல வச்சு கொண்டு போய் கொஞ்சமா வச்சுட்டு, அந்த கடவுளுக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாமே சூட்சுமமாக, இறைவா நீ கொடுத்தது, இறைநிலையே நீ கொடுத்தது, இந்த சுவாச வாசமாக இருக்கக்கூடிய ஊதுபத்தியினுடைய வாசம், ஒளியாக இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி, சுவை, மனம், தொட்டு உணரக்கூடிய ஆரத்திலிருந்து அத்தனையும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெருவான்கட்கே உலகு. இதை உணர்த்துறதுதான் நாம செய்யக்கூடிய சடங்கு முறைகள். அப்ப அங்க இப்ப வாயால பாடுறாங்க, சுவாசத்தின் மூலமாக வாசம், அடுத்தது கண்கள் மூலமாக ஒலி, காதுகள் மூலமாக மணி அடிச்சு கேள்வி கேட்கிறாங்க. எல்லாம் பண்ணும்போது இந்த ஆற்றல் அத்தனையும் அந்த உணவுக்குள்ள போய் பதிஞ்சிருக்கு இல்லைங்களா? காற்றில் பதிந்து அதுக்குள்ள போயிருக்கு. அப்ப இந்த உணவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மொத்தமா சமைச்ச உணவோட கலந்துட்டு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட இருப்பாங்க. ஆனா நம்ம கையில இருக்கக்கூடிய உணவுல அந்த படைத்தது என்பது கொஞ்சமா இருக்கும். அப்ப அந்த காந்தமயமாக்கப்பட்ட உணவை என்ன பண்ணாங்க? நன்றி சொல்லிட்டு, அது இறை சிந்தனை எண்ணத்தோட படைக்கப்பட்டது. இப்ப நம்ம எத்தனை சமைக்கும் போது எவ்வளவு தேவையில்லாத எண்ணம் வருது. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம், அருட்காப்பு போட்டுட்டு மகரிஷியை நினைச்சுக்கிட்டு சமைக்கிறோம். அதுவும் நைவேத்தியமே. ஆனா அது இல்லாம எல்லா நேரமும் அதே தாட் இருக்கா? சொல்ல முடியாது. அப்ப இதனால் எல்லாம் அந்த உணவுல ஒரு சில நெகட்டிவிட்டி கலந்திருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கங்க? இன்னைக்குதான் நாம பழக்கத்துல கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு நல்ல நாள், பெரிய நாள்னு வச்சிருக்கிற அன்னைக்கு மட்டும் நைவேத்தியம் பண்றோம். ஆனா ஒரு காலத்துல ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய அனைத்தையும் கொண்டு போய் வச்சு, இறைவா நன்றின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. காக்காய்க்கு வைக்கிறதும் அதனாலதான். சோ அப்படி வைக்கும்போது என்ன நடக்குதுங்க? நாம செய்யக்கூடிய இந்த உணவு சமைக்கக்கூடிய நேரத்துல ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டிய இந்த ஆற்றல் கலந்த பாசிட்டிவிட்டி எடுத்துடுது. அப்ப அந்த உணவு தூய்மையாக்கப்பட்டு விடுகிறது. இப்ப இதுக்கு தானே மகரிஷி ரொம்ப அழகா நம்ம கிட்ட குடுத்துட்டாங்க. இப்ப நைவேத்தியம் பண்ற பழக்கம் இருக்கிறவங்க இந்த எண்ணத்தோட செய்யறோங்க. ஆனா தினந்தோறும் நைவேத்தியம் செய்யறோம் நம்ம இறைவனுக்கு. எப்படி? ஒவ்வொரு முறை முதல் வாயை வைத்துக்கொண்டு காயகல்பம் செய்துட்டு இந்த இறைவனுக்கு படைக்கிறோமே, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அது காந்தமயமாக்கப்பட்டு உள்ள போய் அந்த வயிறுங்கிற இடத்துல விழறது. அடுத்த உணவு போக போக அது எல்லாம் அந்த முதல் வாயோட கலந்து கலந்து முழுசும் காந்தமயமாக்கப்பட்டு விடுகிறது. அப்ப நாம தினந்தோறும் நைவேத்தியம் தானே நமக்கு பண்ணிக்கிறோம். சோ இப்ப படையல் என்பது எதற்கு? தேவை யாருக்கு இருக்கிறதோ அவர் அந்த கொடுத்த தெய்வத்தை நினைத்து வணங்கி செய்வதுதான் படையல். சோ அப்ப இததான் மகரிஷி பிரம்ம ஞானத்துல அருமையாக நமக்கு விளக்குறாங்க. இந்த முழுமை பேறு பற்றிய விளக்கத்தை. சிலை வடிவத்து எல்லை கட்டி நிற்கிறோம், அது நம்பிக்கை வழி வரையில். இல்லைன்னா அவ்வளவு பக்தியை பத்தி பாடின சித்தர்கள் இந்த வரி சொல்லுவாங்களா? நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இல்லையா? அந்த நட்டகல்லை புஷ்பம் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி சுற்றி வந்து மணமணன்னு மந்திரம் சொல்ல வேணாம். என்ன சொல்றாரு? நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அதற்கு என்ன உவமானம் சொல்றாரு பாருங்க. சுட்ட செட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமா. அப்ப இந்த நம்பிக்கை வழியில் கொடுக்கப்பட்டது பாத்திரம் பாத்திரம் உணரத்தாது. ஆனால் உள்ளே கடந்து உணவு போகும்போது தானே உணவினுடைய சுவை நமக்கு தெரிகிறது. அப்ப அதுதான் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரம்மஞான விளக்கம். அதை உணர்ந்து வாழும்போது அதுதான் முழுமை பேறு. அப்ப அதற்கான சடங்குகளாக இதுவும்
ஞானத்தை உணர்த்தக்கூடியதுதான். ஆனால் அந்த நம்பிக்கை வழியில விளக்கம் கிடையாது. ஏன்னா விளக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு உயிர் உணர்வு பெற வழி இல்லை. ஏன்னா அந்த வழியில அது வரைக்கும் இந்த நம்பிக்கையில போலாம். பயந்தோ இல்ல கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு நான் நல்லவனா இருந்தா அப்படிங்கிற எண்ணத்தோடோ நம்ம இதெல்லாம் செய்யறோம். ஆனால் விளக்கத்துக்கு வந்த பிட்டு விளக்கத்தை தெரிந்து கொண்டு பழக்கத்தை செய்யும் போது எவ்வளவு ஈடுபாடு வருங்க. இப்பவும் நம்ம படையல் போடலாம், நைவேத்தியம் பண்ணலாம், என்ன நினைச்சுக்கிட்டு பண்ணலாங்க. அந்த எல்லையற்ற இறைநிலை சூட்சுமமாக கொடுத்த அத்தனையும் எனக்கு ஸ்தூலமா கிடைச்சிருக்கே, அதற்கு நன்றி இறைவா அப்படிங்கிற நன்றி உணர்ச்சிக்காக இப்ப நாம இத்தனை பேர் இருக்கிறவங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு நார்வேல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாரும் இங்க இந்தியால ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். அப்ப ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போறோம்னு வச்சுக்கலாம். இல்ல நார்வேல இருக்க மக்கள் பூரா நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாங்கன்னா, நாம எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு உணவு, உடை கொடுத்து அவங்கள எப்படி நம்ம வச்சுப்போம். நினைச்சு பாருங்களேன். ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து நம்மள பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. சோ இதே எண்ணம் தான் அந்த இறைநிலை கொடுத்த எல்லா பொருளையும் நாம நன்றியுணர்வோடு நினைக்கும் போது அதுதான் அந்த பரசிவ வெள்ளத்தை உணர்ந்த நிலை. அவர் சொன்னார் இல்லைங்களா, பார்க்கின்ற பொருளிலெல்லாம் பரமனை பார்க்க கற்றுக்கொள்ளுதல். அதற்கு ஒரு வழியாக இந்த மாதிரியான சம்பிரதாயங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அத மகரிஷி அவர்கள் எளிமையாக விளக்கி நமக்கு கொடுத்தாங்க. சோ இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இதுகாரம் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.